ஹாய் காய்ஸ், நம்ம டாக்கிங் ரூம் சேனலில் ரொம்ப நாள் வீடியோ போட்டு ஆச்சு. இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஃபர்ஸ்ட் என் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இந்த பாக்ஸ் டிமார்ட்டில் வாங்கினது 99 ருபீஸ்க்கு எங்கள் அம்மா வாங்கினாங்க. இதுக்குள்ளே வணக்கம், உங்கள் லெஜண்ட் சரவணாவில் வளையல் திருவிழா. ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் தெர்மாக்கோல் வச்சுலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. வளையல்னாலே எல்லா கேர்ள்ஸ்க்கும் ஒரு என்ன பிரச்சனைனா நிற்காது, அப்படியே இவ்வளோ வளைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்காது. பட் நான் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. மோஸ்ட்டாக எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே கிஃப்ட் வந்தது. இந்த 2 பேங்கிள் பாருங்கள், இதெல்லாம் வந்து திருவிழா டைமில் வாங்கினாது. அப்புறம் இந்த மாதிரி இந்த பேங்கிள் எல்லாமே, இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிசைன்ஸே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பழைய பேங்கிள்ஸ், எங்கள் அம்மா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பேங்கிள் தான் இங்கே இருக்குது. இந்த ரோலில் இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரோல் இன்னொரு சைடில் வந்து ஒரு கையில் வாட்ச் போட்டுட்டு ஒரு கையில் வந்து பேங்கிள் போடுற மாதிரி, இல்லைனா 2 கையிலும் ஒரு வளையல் போடுற மாதிரி இருக்குது. அப்படி செட்டாக 2 இருக்குது, இல்லை 1 இருக்குது. இங்கே பாருங்க, ப்ளூ கலர், அப்புறம் ரெட் கலர், ஆரஞ்சு கலர், எல்லா கலர்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு பேங்கிள் இருக்குது. 2 பேங்கிள்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரோ பார்த்துடலாமா. இதில் ஆக்சிடேஷன், அதாவது எங்கள் அம்மா ரிசப்ஷன் அன்றைக்கி இதை போட்டது. இன்னும் எங்கள் அம்மா இந்த மேரேஜ் இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாச்சும் போட்டாங்கன்னா, ரொம்ப கிராண்டாக சாரி கட்டிக்கிட்டாங்கன்னா இந்த பேங்கிள் போடுவாங்க. எங்கள் அம்மா கிட்ட இந்த மாதிரி ஒன்று தான் இருக்குது, அது இதுதான். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கிருஷ்ணாவில் வாங்கினேன் செட் பேங்கிள்ஸ். எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கினாங்க இந்த பேங்கிள். அப்புறம் இது வந்து ஆக்சுவலி எங்கள் அம்மாவும் போடுவாங்க, நானும் சுட்டுப்பேன் அடிக்கடி. இது நானும் போடுவேன், எங்கள் அம்மாவும் போடுவாங்க. இது வந்து ஒரு காமன் பேங்கிள். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் பேங்கிள்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஓகே, அப்புறம் இது புது பேங்கிள். எங்கள் அம்மா இந்த மாதிரி கிளி பச்சைனா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு. எல்லோவும் அதே சமயம் பிடிக்கும். இந்த பேங்கிள் மாதிரிலாம் சூப்பராக இருக்கும். இது ரீசெண்டாக தான் இதெல்லாம் வாங்கிச்சு. இந்த மாதிரி கவரில் இருக்கிறதெல்லாம் ரீசெண்டாக, எல்லாமே புது வளையல் தான். ஓகேயா, இது வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்க பேங்கிள்ஸ். எங்கள் அம்மா இதை 1 டைம் போட்டாங்க, அதனால தான் கவருக்கு இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த கலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி டார்க் க்ரீன் கலரில் இருக்குது, அதே சமயத்தில் ப்ரௌனும் இருக்குது. இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு லைட் கலர் டார்க் கலர் போட்டாலும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்டாக டார்க் கலர் இன்னும் சூப்பராக இருக்கும், அதனால் எங்கள் அம்மா இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, இது ஒன்று தான் இருக்குதுன்னு பார்க்குறீங்க, வெயிட் இன்னொன்றும் இருக்குது. பார்த்தீங்களா, ஆனால் எனக்கு இந்த மாதிரி பேங்கிள் பாக்ஸ் வாங்கினா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வந்து கிடச்சதே ரொம்ப காஸ்ட்லியாக கிடச்சிதுங்க. பாருங்கள், 350 ருபீஸ்க்கு கிடச்சிருக்கு. குவாலிட்டி அந்தளவுக்கு ஒர்த் கிடையாது, பட் என்ன பண்ணுறது, வாங்கி தானே ஆகணும். ஓகே, வாவ், கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். இங்கே வந்து 4 இந்த மாதிரி குச்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த பேங்கிளுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. நான் வந்து ஒரு கடைக்கு கூப்பிட்டு போனேன் எங்கள் அம்மாவுக்கு. அது என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்மளே போய் வாங்குறதுன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் போய் பார்த்தா தான் தெரியுது ஹோல்சேல் மார்க்கெட்டுன்னு. அங்கே போய் ஒரே ஒரு பேங்கிள் வாங்கினோம். இந்த பேங்கிள் பிங்க் கலரில் க்யூட்டாக இருக்குல்ல. எங்கள் அம்மா மோஸ்ட்டாக கண்ணாடி வளையல் தான் ரொம்ப விரும்புவாங்க, அதான் கண்ணாடி வளையல் இருக்குது. இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்படின்னு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எங்கள் அம்மா ஸ்கூலில் ஆண்டு விழா வரப்போ எங்கள் அம்மா பேங்கிள் போட்டு போக மாட்டாங்க, மறந்துடுவாங்க. அப்படி போய் டீச்சர்ஸ் கொடுத்த பேங்கிள்ஸ் தான் இது. இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இருக்குது, ப்ளூவு, ரெட்டு, க்ரீனு, நிறையா இருக்குது எங்கள் அம்மாட்ட. இது பாருங்கள், இது ஒரு மிஸ் அப்படி கொடுத்தது, அப்படி ஒரு ஸ்கூலுக்கு போய் கொடுக்காத ஒரு மிஸ் தான் கொடுத்தாங்க. ஓகே, அந்த மாதிரி பேங்கிள் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பழைய வருஷம் பேங்கிள்ப்பா. இங்கே பாருங்கள், ரொம்ப பழைய வருஷம் பேங்கிள்ஸ் தான் இதெல்லாம். நிறையா பழைய வருஷம் பேங்கிள், பட் இப்போ ரீசெண்டாலாம் வாங்கியிருந்தாங்க அந்த புது பாக்ஸில் காட்டினீங்களே. இது பாருங்கள். அப்புறம் வேறு என்ன, இது எங்கள் அம்மாவுக்கு இது என்னன்னே தெரில, இது இவ்வளோ பிடிச்சிருக்கு எங்கள் அம்மாவுக்கு. என்ன எடுக்க முடியல அப்பா, இது என்னன்னே தெரில, இதில் என்ன இருக்குது, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி பேங்கிள்லாம்.
இதில் இந்த ரெண்டுமே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன். ஏன்னா பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இதுவும் என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் எங்கள் அம்மாவும் நானும் ஒன்றா வாங்குவோம். அந்த மாதிரி பேங்கிள் கொஞ்சம் இருக்குது இந்த பாக்ஸில். இவ்வளோதான் பேங்கிள்னு நினைக்காதீங்க. என் பேங்கிள் இப்போ நான் காட்டுறேன். என் பேங்கிள் இந்த அளவுக்குலாம் நிறையா இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இவ்வளோ தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இது காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுக்க அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இது வந்து எங்கள் பத்மா டீச்சர்னு ஒருத்தவங்க எனக்கு இது வந்து கொடுத்தாங்க, கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே வருஷம் வருஷம் கிஃப்ட் பண்ணுவாங்க பர்த்டேக்கு. எனக்கு இந்த வருஷம் இந்த கிஃப்ட் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இது வந்து எப்போ போன வருஷம் திருவிழா வாங்கினதுன்னு நினைக்கிறேன். போடவே இல்லை, அப்படியே இருக்குது. ஏன்னா இந்த கலர் என்கிட்ட இல்லை ட்ரெஸ், அதனால் அப்படியே இருக்குது. இப்போ வாங்கிட்டேன், இந்த போடுவேன். அப்புறம் இந்த மாதிரி பாருங்கள், இதெல்லாம் வந்து எப்படின்னா எனக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து என் ஸ்கூலில் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு சொல்லுவாங்க, அந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங் பேங்கிள் இருக்காது. அப்படி வாங்கின பேங்கிள்ஸ் தான் கொஞ்சம் இருக்கும். ஓகே, எனக்கு கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கள் அம்மாக்கிட்டேயும் இருக்கும், அதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அப்படியே வாங்க ஆர்கனைசேஷன் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து தீபாவளி அன்றைக்கி நான் வந்து போட்ட பேங்கிள்ஸ் தான். ஓகே, எல்லாமே தீபாவளி அன்றைக்கி போட்டு பேங்க. இதெல்லாம் வாங்கி பல வருஷம் ஆச்சுங்க. இப்போயா இருக்குது, எனக்கே இப்போ தான் தெரியுது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எப்போ வாங்கினது தெரியுமா? ஃபஸ்ட்டு நான் கண்ணாடி வளையல் வாங்கினதே இந்த பேங்கிளுக்காக தான். இது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. அப்படி இன்ஸ்பயர் ஆகி வாங்கின பேங்கிள் தான் இதெல்லாம். தூக்கி போன மனசே வர மாட்டேங்குது, பட் ஸ்டில் நான் அதை வச்சுருக்கேன். ஓகே, வச்சுருவோம். நிறையா பேர் இந்த மாதிரி கூட வைக்கலாம். ஏன்னா வந்து பேசிக்காக இந்த மாதிரி வச்சாலும் வழுக்காது, அப்படியே தாங்கிட்டுருக்கும். ஓகே, இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது எப்படி தெரியுமா? இப்போ வந்து என்கிட்ட ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ் இருக்குது. அந்த பர்பிள் போட்டுட்டு நான் வந்து வாட்ச் கட்டிப்பேன். அப்படி இது வந்து ஒரு பேங்கிள், அப்படிப்பட்ட ஒரு பேங்கிள் தான் இது. அப்புறம் இது பாருங்கள், இது வந்து கண்ணாடி. நான் வந்து நான் நம்பவே முடியல, இந்த கண்ணாடி வளையல் மேலே கிளிட்டர் இருக்கா. நான் நினச்சேன் இது கண்ணாடி வளையல் இல்லைன்னு, பட் கேட்டோன்னே அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி வாங்கின இந்த ஒரு பேங்கிள் இது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சி வாங்கின பேங்கிள். ஓகே, அப்புறம் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இருக்குது. ஓகே, சிம்பிளாக. அடுத்ததெல்லாம் சிம்பிள் தான் உங்களுக்கு. இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வாங்குறதே இல்லை, இந்த மாதிரி பேங்கிள்ஸ். ஓகே, அப்புறம் இங்கே பாரு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வளையல். இதெல்லாம் நான் எதுக்கு போடுவேன்னா தனித்தனியாக தான் போடுவேன், அந்த கொடுத்த பேங்கிள் செட்டுக்கு போட மாட்டேன். ஓகே, நல்லா இருக்குல்ல? ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே காட்டுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, என் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட்டில் என் பேங்கிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நன்றி நன்றி நன்றி.